நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். Vous êtes un peuple privilégié. கை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. Alléluia, plus fort en levant les mains. மிகவும் சோதனையான நேரத்தில் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் பாஸ்டர். Pasteur m'a amené dans un temps très difficile. மத்தியான நேரம். Il est midi. தூக்க கலக்கம் வருகிற நேரம். Où on a le sommeil. இன்னும் சாப்பிட இல்லை நீங்கள். Vous n'avez pas encore mangé. அதனால நீங்க பிழைச்சு கொண்டீங்கன்னு சொல்றார். Donc pasteur dit que vous avez échappé donc. கர்த்தர் நல்லவர். Le Seigneur est bon. உங்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் வரும்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Je remercie le Seigneur à chaque fois que je viens répétitivement au milieu de vous. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மீது பலவிதமான பழி சொற்கள் விழுந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. Et il y a 2 ans j'ai été accusé à tort et il y avait des procès au tribunal. அந்த வழக்கிலே நீங்கள் சபையாராக எனக்காக என் ஊழியங்களுக்காக இரவும் பகலும் உங்கள் ஊழியரோடு இணைந்து ஜெபித்தது எனக்கு தெரியும். Et je sais que vous l'assemblée avec votre pasteur vous avez prié jour et nuit pour moi concernant mon procès. கடந்த வருஷம் பைபிள் ஸ்டடியிலே நான் உங்களுக்கு அறிவித்த பொழுது கண்ணீரோடு ஜெபித்தீர்கள். L'année dernière quand je vous l'ai annoncé lors de l'étude biblique, vous avez prié avec des larmes, ça je le sais. தேவன் நாம் எல்லோருடைய ஜெபங்களையும் கேட்டு Dieu a exaucé toutes nos prières à nous tous. கடந்த மே 13ஆம் தேதி Le 13 mai dernier, தேவன் நீதி உள்ளவராக ஜெயம் அருளினார். Dieu en tant que juste juge il a donné la victoire. நீதிமன்றத்தின் வழக்கிலே தேவன் கூட இருந்து ஜெயத்தை அருளினார். Dieu a été lors du procès, il a donné la victoire. பாசாபேல் மூலமாக நிரோக்கா மூலமாக எனக்கு தாயார் அறிமுகமானார்கள், கிறிஸ்டியன் அறிமுகமானார்கள். அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருப்பேன். Via pasteur Abel, la sœur Niro, j'ai été présenté à la mère et au frère Christy. Je leur suis reconnaissant. சுரேஷ் பாஸ்டர் அறிமுகமானார்கள். Et je me suis pasteur Suresh, je me suis introduit à lui. எனக்காக நின்றார்கள், பேசினார்கள், Ces pasteurs ஜெபம் செய்தார்கள். Ces pasteurs aussi étaient là pour moi, ils ont parlé pour moi, ils ont prié pour moi. எனக்கு விரோதமாய் अनेक குற்றச்சாட்டுகள் எழும்பும்போது அவர்கள் எங்களுக்காக நின்று अनेक இடங்களில் பேசினார்கள். Lorsque j'ai eu beaucoup d'accusations contre moi, ils étaient là pour nous, ils ont parlé dans beaucoup d'endroits pour nous de notre part. இது என்ன தயவு என்று தெரியவில்லை. Je ne sais pas quelle est cette faveur. இது என்ன கிருபை என்று தெரியல. Je ne sais pas quelle est cette grâce. நன்றி உள்ளவனாய் இருப்பேன் நான். Je serai reconnaissant. இந்த கேஸ் மாத்திரம் தோல்வி அடைந்திருந்தால் 40 வருஷம் நான் சிறையில் இருந்திருக்க வேண்டும். Si j'avais échoué dans ce procès, j'aurais été en prison 40 ans. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போகும்போதும் À chaque fois que j'allais au tribunal, நான் தொடர்பு கொள்ளுகிற 3 ஊழியர்கள் இவர்கள். ce sont les 3 serviteurs de Dieu à qui je prenais contact. போங்க பாஸ்டர். Priez pour moi, allez-y pasteur. Partez avec courage. சாமி அண்ணா தூக்கி கொண்டு போனை எடுத்து கொண்டு போய் அம்மா எங்க இருந்தாலும் அம்மா ஒரு நிமிஷம் யோகா பாஸ்டரோட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. Le frère Sami, partout où il est, il prend le téléphone, il va courir auprès de sa mère, parler avec pasteur Suga. தேசத்தில் இருந்தாலும் என்னோட ஃபோன் பேசுவார். Pasteur Suresh aussi, partout, dans quel pays qu'il soit, il parle avec moi. பேசுவார்கள். La mère Merci me parle aussi. அன்னி பாஸ்டர் ராபேல் பேசுவார். Annie, pasteur Abel me parle aussi. நந்தன் பாஸ்டர் ஜோமேரி பாஸ்டர் ஜோம் பண்ணுவார்கள். Pasteur Jean-Marie, pasteur Nandan prie aussi. என்னால் இதை மறக்கவே முடியாது. Je ne peux pas oublier ces choses. பல தூங்கா இரவுகள், பல கடினமான பாதைகள் நானும் என் மனைவியும் கடந்து போனோம். Des jours, des nuits sans sommeil, des chemins très difficiles, moi et mon épouse nous avons traversé. அழைத்தவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். Celui qui nous a appelés, il a été fidèle, il est fidèle. இந்த ஆண்டு விழாவிற்கெல்லாம் நான் வருவேனோ என்ற குழப்பங்கள் எனக்கு இருந்தது. J'avais des confusions où je me demandais est-ce que j'allais venir pour cet anniversaire. உலக தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம். Pour le monde nous disons des prophéties. தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறோம். Pour les familles nous prophétisons. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு சில சூழ்நிலைகள் வரும்பொழுது Mais les circonstances arrivent lorsqu'elles arrivent. மாமிசத்தில் எங்களுக்கு பல சோர்வுகள் வருகிறது. Nous avons des faiblesses, découragements dans la chair. ஆனாலும் ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் எங்களை வைக்கும்போது Mais lorsque le Seigneur met en communion avec les saints, ஒருவன் விழும் பொழுது இன்னொருவர்கள் தூர்க்கிறார்கள். lorsque l'un tombe, l'autre relève. அதற்கு தான் சபை மிகவும் முக்கியம். C'est pour cela l'église est très importante. ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்க வேண்டும். Si quelqu'un tombe, l'autre doit ஒருவர் relever. பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்து இயேசுவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit accomplissez les lois de Christ en portant le fardeau de l'un et l'autre. Prophet Bernard
பிளஸிங் அவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். Prophète Bernard Blessing a prié pour moi. அநேக ஊழியர்கள் ஜெபம் பண்ணினார்கள். Plusieurs serviteurs ont சபை prié. மக்கள் ஜெபம் பண்ணினார்கள். Les gens de l'église ont prié. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஜெயமருளினார். Pour toutes ces prières, le Seigneur a donné la victoire. ஜெயம் கொடுத்த தேவனுக்கே ஸ்தோத்திரம். Grâce soit rendue à Dieu qui a donné la victoire. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு சியோன் சுவிசேஷ சபையாய் நன்றி சொல்ல போகிறோம். On va fermer les yeux une minute en tant qu'église évangélique de Sion. On va remercier le Seigneur. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல் ஆசீர்வாதங்களையும் கூறி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Et j'aimerais vous saluer et vous bénir et prier pour vous. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Notre Père du ciel, குமாரனும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் par le nom de Seigneur et Sauveur Jésus, என்னுடைய உபத்திரவங்களிலும் என் சங்கிலிகளிலும் என்னோடு கூட நின்ற ஊழியர்களையும் விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்து சியோன் சுவிசேஷ சபையை நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். je prie en pensant aux serviteurs, aux croyants et l'église évangélique de Sion qui était là avec moi dans mes tribulations et dans mes chaînes. ஒருவனுடைய மேன்மையில் கூட இருப்பது பெரிசல்ல ஆண்டவரே. Seigneur, le fait d'être accompagné quelqu'un dans sa grandeur, ஒருவனுடைய தாழ்வில் ஒருவனோடு இருப்பது மிகவும் முக்கியம் கர்த்தாவே. Seigneur, il est très important de rester avec quelqu'un dans sa bassesse. அப்படி என்னோடு நின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Seigneur, je bénis de tout mon cœur les serviteurs et les croyants qui étaient là avec moi dans ces situations. என் சொந்த சபை போன்ற ஜனங்களை குடும்ப உறவுகளை எனக்கு கொடுத்தீயே. Et tu m'as donné les proches comme mon ஒவ்வொருவரும் மறைமுகமாய் வெளியரங்கமாய் ஜெபித்த ஜெபங்களை பரலோகம் கேட்டு எனக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். Merci parce que le ciel a donné la réponse en écoutant les prières de chacun qui sont faites subtilement ou ouvertement. சபையார் ஊக்கமாய் செய்த ஜெபத்தினால் தூதனை அனுப்பி அன்றைக்கு பேதுருவை விடுவித்தீர். Grâce à la prière de l'assemblée faite avec du sérieux, tu as envoyé மறு வாழ்வு கொடுத்து மது ஊழியத்தை மீண்டுமாய் செய்ய வைக்கிறீர். en donnant une nouvelle vie, tu refais faire ton உமக்கே எங்க ஸ்தோத்திரங்கள் அப்பா. C'est à toi seul que nous rendons grâce. உமக்கே எங்க ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. C'est à toi seul nous rendons grâce. இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களையும் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். Je bénis tous les serviteurs ici présents du சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். Je bénis l'assemblée. எனக்கு ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. Mon Père qui m'a donné la vie. ஆமென். மீண்டும் ஆண்டவருக்கு நல்ல பலமாய் கரங்களை fort les mains pour le Seigneur de nouveau. எல்லாரையும் நாங்களும் என் மனைவியும் நேசிக்கிறோம். Moi et mon épouse nous vous Thank aimons you. tous. Merci. Thank you. Merci. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Que le Seigneur vous bénisse. கிரீடங்கள் என்கிற சத்தியத்தை மீண்டும் தொடரப் போகிறோம். On va continuer la vérité sur les couronnes. நேற்று பாஸ்டர் தலையிலும் அன்னி தலையிலும் கிரீடம் வரும்போது பாஸ்டர் சொல்றார் உங்க செய்தி நிறைவேறிட்டு. Et lorsque pasteur et Annie ont reçu la couronne sur leur tête, pasteur a dit votre message s'est accompli. ஏசாயா 62 அதிகாரம் Ésaïe 62 3ஆம் வசனத்தை திறவுகோல் வசனமாக வாசிக்க கேட்கலாம். verset 3, on va la prendre comme un verset clé. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆண்டவர் இந்த ஆண்டு 36வது வருஷத்தில் சபைக்கு ஊழியர்களுக்கு விசுவாசிகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரத்தில் ராஜரீகமான ஒரு கிரீடமாக அலங்காரமான ஒரு கிரீடமாக சியோன் சுவிசேஷ சபையை வைக்க போகிறார் என்று சொன்னேன். Et je vous ai dit qu'en cette 36e année le Seigneur va garder dans sa main l'église évangélique de Sion dans sa main comme une couronne royale et un turban royal. கிரீடங்கள் என்று சொல்லும் பொழுது பரலோகத்திலும் ஆண்டவர் அநேக கிரீடங்களை நமக்காக சூட்டுகிறார். Quand on parle des couronnes, même dans le ciel, Dieu nous couronne avec beaucoup de couronnes. இந்த பூமியில் வாழும் பொழுதும் அநேக கிரீடங்களை நமக்கு கொடுக்கிறார். Quand nous vivons sur cette terre aussi, il nous donne beaucoup de couronnes. கிரீடங்கள் சூட்டப்படக்கூடிய காரணங்கள் என்ன? Quelles sont les raisons qui nous permettent d'être couronnés? கிரீடங்கள் கனத்திற்காக சூடப்பட வேண்டியவை. Les couronnes doivent être couronnées. ஒரு மனுஷனுடைய தலையின் மேல் கிரீடம் வரும் பொழுது lorsque un homme reçoit la couronne dans sa main, கனம் பெற்றவனாக மாறுகிறான். il devient honorable. கனவினங்களை சுமந்தவன்
celui qui a porté des déshonneurs, பலவீனங்களை சுமந்தவன், celui qui a porté des faiblesses, அவமானங்களை சுமந்தவன், celui qui portait des humiliations. அவன் தலையில கிரீடங்களை சூட்டப்படும் பொழுது Lorsque les couronnes sont mises sur sa tête, அவன் மேன்மை அடைகிறான். il devient grand. பரலோக தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்தின நாள் முதல் அவனுக்கு அநேக கிரீடங்களை கொடுக்கிறார். Le Dieu du ciel, depuis le jour où il a conduit un homme dans le salut, il lui donne plusieurs couronnes. அவர் வரும் நாளிலே அந்த கிரீடங்கள் நம் தலையிலே இன்னும் இருக்கிறதா என்று அவர் பார்ப்பார். Le jour où il viendra, il va regarder si ces couronnes sont toujours présentes sur nos têtes. கிரீடம் பெறுவதல்ல முக்கியம், அதை காத்துக்கொள்வது முக்கியம். Le recevoir les couronnes, ce n'est pas important, mais garder ces couronnes, c'est important. அநேகர் கிரீடங்களை பெற்றுக்கொண்டு அதை நஷ்டப்படுத்தி கீழே தள்ளிவிட்டார்கள். Beaucoup ont reçu les couronnes, mais ils ont mis par terre. ஆனால் நாமோ கிரீடங்களை காத்துக்கொள்ள வேண்டும். Mais nous, on doit garder les couronnes. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 வாசித்தோம். Nous avons lu Apocalypse 3:11. உனக்கு கிடைத்த கிரீடத்தை நீ பற்றிக் கொண்டிரு. Sois attaché à la couronne que tu as reçue. அந்த கிரீடத்தை நான் வருமளவும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். Et tu dois garder cette couronne jusqu'à que j'arrive. ஆகவே ஆண்டவருடைய வருகையின் நாளிலே நம்முடைய தலையில் அந்த ஆவிக்குரிய கிரீடங்கள் இருக்க வேண்டும் என்பதை அவர் கவனமுள்ளவராய் பார்ப்பார். Et donc il est attentif de voir que si nous gardons le jour de l'avènement du Seigneur, si nous gardons encore ces couronnes. அதன் முதல் பகுதியிலே விசுவாசம் என்னும் கிரீடத்தை தியானித்தோம். Dans la première partie, nous avons médité sur la couronne qui est la foi. பொற்கிரீடம். La couronne d'or. அந்த பொற்கிரீடம் தான் ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் துவக்கம் என்று காண்பித்து கொடுத்தேன். Et je vous ai montré c'était cette couronne d'or qui est le commencement de la foi d'un homme. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து விளக்கினேன். Et je vous ai expliqué à propos de la foi qui est confiée aux saints une seule fois. அந்த கிரீடங்களை உண்மையுள்ள மனுஷன் கையிலே ஒப்புவிக்க வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். Et hier nous avons vu il fallait confier ces couronnes aux gens qui sont fidèles. தேவனுடைய வார்த்தை முடிய அநேக ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள். Après la parole de Dieu, beaucoup de serviteurs vous avez été oints. ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் ஒரு கிரீடமானது. Donc l'onction que vous venez de recevoir, c'est une couronne. இதை சுமந்து நடக்க வேண்டிய விதமும் வாழ்க்கையும் வேறு. La démarche et la vie dont vous devez montrer en portant ஒரு சாதாரணமான வாழ்க்கையை கிரீடம் சூட்டப்பட்டவனால் வாழ முடியாது. Le couronné ne peut pas vivre une simple vie. அவன் வாழ்க்கை தியாகப்பட வேண்டும். Il faut qu'il fasse des sacrifices dans sa அவனுடைய vie. ஒழுக்கங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். Il faut que les disciplines soient mises à jour. அவனுடைய நடைமுறைகள் மாறி இருக்க Il வேண்டும். faut que les démarches aient changé. ஒரு ராஜரீக வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிக்க Il வேண்டும். doit commencer à vivre une vie royale. ஆம், தேவன் நம்மையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். Oui, Dieu nous a choisis en tant que rois et des sacrificateurs. உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்க விரும்புகிறவர், Il veut vous placer haut. உன்னதங்களில் அவரோடு கூட அமர வைக்க விரும்புகிறவர், Il veut vous faire asseoir dans les lieux célestes avec lui. நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலையிலே வைத்து அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். Notre Seigneur nous garde dans des lieux haut placés spirituellement pour nous. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று நாமும் விரும்பி வாழ வேண்டும். Et nous aussi on doit désirer pour aller dans un état plus haut dans notre vie spirituelle. நமக்கு வைக்கப்பட்ட கிரீடத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் மாத்திரம்தான் அந்த கிரீடம் நஷ்டப்படாமல் வாழ முடியும். Et si notre vie est plus adaptée à la couronne qui est mise sur nous, que nous pouvons vivre sans perte. பொற்கிரீடம் என்ற ஒரு கிரீடத்தை பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது ஒரு கிரீடத்தை பார்க்க போகிறோம். Nous avons vu sur la couronne d'or premièrement. Aujourd'hui nous allons voir une deuxième couronne. நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் Lévitique 21ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்க கேட்கலாம். chapitre 21 verset 12 nous allons lire. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். நான் கர்த்தர். பிரெஞ்சில வாசிப்போம். Il ne sortira point du sanctuaire et ne profanera point le sanctuaire de son Dieu, car l'huile d'onction de son Dieu est une couronne sur lui. Je suis l'Éternel.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Que Dieu soit glorifié. அபிஷேகம் என்னும் கிரீடம், La couronne qui est l'onction. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. L'onction d'huile qui est une couronne qui est sur sa tête. அப்ப ஒவ்வொருவனும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டான் என்று நேற்று காண்பித்தேன். Et je vous ai montré hier, chacun est sauvé par la foi. அந்த விசுவாசம் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் பொழுது அவன் பெறக்கூடிய கிரீடம் பொற்கிரீடமாகிய விசுவாசம் என்னும் கிரீடம். Et la première couronne qu'il reçoit lorsque cette foi le conduit dans le salut, c'est la couronne d'or. விசுவாசிகளான பின்பு அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். Après être devenu croyant, il doit être oint. பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. L'onction de Saint-Esprit est une nécessité dans la vie de chaque homme. அபிஷேகம் இல்லாமல் நம்மனால வாழ முடியாது. Nous ne pouvons pas vivre sans l'onction. 1 யோவான் 2:27 வாசிக்க கேட்போம். 1 Jean 2:27, nous allons écouter lire. ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார். Apôtre Jean écrit dans ses épîtres à quel point c'est important pour un enfant de Dieu de recevoir l'onction. அபிஷேகம் என்று சொன்னால் கீழே விழுந்து 4 நாட்காலியை உடைப்பது மாத்திரம் அல்ல அபிஷேகம். L'onction, ce n'est pas le fait de tomber par terre et casser 4 chaises seulement. பக்கத்தில் இருக்கிறவங்களை அடிக்க பல நாள் ஆசையா இருந்து அபிஷேகம் வர நேரத்தில் 4 அரைச்ச பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தாண்டா சாக்குன்னு கொடுக்கிறது அல்ல அபிஷேகம். L'onction, ce n'est pas profiter de l'occasion lorsqu'on tombe, lorsqu'on est à côté de quelqu'un à qui on avait voulu donner 4 claques et lui donner. Quelqu'un a demandé dans notre église, இந்த பொம்பளை அடங்கறாவேலே, pasteur, cette femme ne se soumet pas, elle se calme pas. நீங்க வந்து சும்மா என்ன தொடுங்க. Pasteur, venez me toucher comme ça au hasard. நான் வேகமா அபிஷேகம் வந்த மாதிரி அவளை போய் 2 அப்பா அப்புறம் பாஸ்டர். Pasteur, moi je vais faire semblant comme si j'ai reçu l'onction, je vais lui mettre 2 claques. அபிஷேகத்தை என்ன நினைச்ச? Donc qu'est-ce que tu penses de l'onction toi? அபிஷேகம் விலையேற பெற்ற ஒன்று. L'onction est précieuse. அபிஷேகத்தை ஒருவன் பெற வேண்டுமானால், Si quelqu'un doit recevoir l'onction, அவன் வாழ்க்கையை விளக்கிரயம் செய்ய வேண்டியது இருக்கு. il va devoir payer de sa vie. இவ்வளவு தூய்மையான மகிமையான அபிஷேகம், L'onction qui est si sainte et pure. அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய காரணத்தை யோவான் சொல்லுகிறார். வாசிப்போம் 1 யோவான் Jean 2:27. Jean dit la raison pour laquelle on doit recevoir l'onction dans 1 Jean 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே, அது உங்களுக்கு எப்படி போதிக்கிறதோ அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப கவனமாய் கவனிக்க வேண்டியது என்ன? Donc qu'est-ce que nous devons observer attentivement? ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு, lorsque quelqu'un est oint, après avoir été oint, அவனால் அவனுடைய சுய இஷ்டத்திற்கு வாழ முடியாது. il ne pourra plus vivre selon ses propres désirs. அவன் விருப்பத்தின்படி வாழ முடியாது. Il ne peut pas vivre selon ses envies. முடியாது என்பதை விட கூடாது. Ce n'est pas, on peut pas dire il ne peut pas, mais il ne faut pas. போதிக்க வேண்டும். Il faut que l'Esprit Saint lui enseigne. அவனை நடத்த வேண்டும். Il faut qu'il le conduise. அவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். Il faut qu'il demeure en lui. சகலத்தையும் அவனுக்கு போதிக்க வேண்டும். Il faut qu'il lui enseigne toutes choses. அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும், Chaque enfant de Dieu qui a reçu cette onction, ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டியது அவசியம். il est nécessaire qu'il soit conduit par l'Esprit Saint. மனுஷிகத்தில் நடப்பது வேற, அபிஷேகத்தில் நடப்பது வேற. Marcher dans la chair humaine c'est une chose, et marcher dans l'onction c'est autre chose. ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் மட்டும்தான் ஆவியானவரால நடத்தப்படுவான். Si seulement un homme est oint, il sera conduit par l'Esprit Saint. ஆவியானவரால நடத்தப்படுகிறவன் தான் அவருடைய புத்திரனாக இருக்க முடியும். Seul celui qui est conduit par l'Esprit Saint qui pourra être son fils.
ஆகவே இந்த 36வது வருஷம் ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வருஷம். Donc cette 36e année, c'est l'année de l'onction de Saint-Esprit. சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரையிலுமாய் நீங்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும். Du petit bébé jusqu'aux grandes personnes, vous devez avoir reçu l'onction pour vivre. ஒவ்வொரு வேத பாடங்களிலும் நீங்கள் அபிஷேகத்திலே நிறைய வேண்டும். Vous devez être rempli de l'onction dans chaque étude biblique. பரிசுத்த எண்ணெய் அபிஷேகமாய் உங்கள் தலையின் மேல் ஊற்றப்பட Plus l'huile sainte est déversée sur votre tête en tant நான் qu'onction. அல்ல, Ce n'est plus moi qui vis. கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். Christ vit en moi. என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, Ce ne sont plus mes décisions. அவருடைய தீர்மானங்கள். Ce sont ses என் décisions. வழிகள் அல்ல, Ce ne sont plus mes voies. அவருடைய வழிகள். Ses voies à lui. என் யோசனைகள் அல்ல, Ce ne sont plus mes அவருடைய pensées. யோசனைகள். Ses pensées à lui. என்னுடைய இதயத்தின் நினைவுகள் அல்ல, Ce ne sont plus les pensées de mon அவருடைய cœur. இருதயத்தின் துடிப்பு. Le battement de son cœur. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையால மாத்திரம்தான் ஆவியானவருக்கு பிரியமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். Seul l'enfant de Dieu qui a reçu l'onction de Saint-Esprit qui pourra vivre une vie agréable au Saint-Esprit. அபிஷேகம் பண்ணப்படுவது வெறும் ஊழியத்திற்காக மாத்திரமல்ல, ஒவ்வொருவனும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ்வதற்காக. On se fait oindre non seulement pour le ministère, pour que chacun vive la vie chrétienne avec victoire. அவருடைய வருகையிலே முத்திரையாய் நீங்கள் பெற வேண்டிய பரிசுத்தாவின் அபிஷேகம். L'onction de Saint-Esprit que vous devez recevoir comme un sel pour son avènement. ஆவியிலே பலனடைய ஒரு அபிஷேகம். Pour se fortifier dans l'esprit, il faut une onction. மாமிச பலவீனங்களை மேற்கொள்ள அபிஷேகம். Pour surmonter les faiblesses de la chair, il faut une onction. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகம். L'onction de Saint-Esprit qui permet de détruire les murailles. உலகத்தை ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகம். Une onction pour vaincre le monde. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு personal encounter with the Holy Spirit, தேவ ஆவியானவரோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பை பெற்றே ஆக வேண்டும். Chaque enfant de Dieu, vous devez tous recevoir une rencontre personnelle avec le Saint-Esprit. அவர் உங்களோடு கூட உறவாடுகிறதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். Vous devez commencer à expérimenter la relation avec lui. ஆச்சரியமாய் உங்களை நடத்துவதை நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்க Vous வேண்டும். devez commencer à savourer la façon miraculeuse qu'il vous conduit. உங்கள் தகப்பன் நேற்று சொன்னார், Votre père hier il a dit. ஆவியானவர் தான் எனக்கு இந்த ஆண்டு விழாவை நடத்த திட்டம் கொடுத்தார் என்று. Il a dit c'est l'Esprit Saint qui m'a donné le plan pour faire அதுதான் cet anniversaire. அபிஷேகம். C'est ça l'onction. ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. Personne n'a besoin d'enseigner. அது சத்தியமானது. Elle est véridique. ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஏதோ பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருங்கள். Donc les enfants de Dieu, ne pensez pas que vous pouvez recevoir simplement cette onction. இந்த அபிஷேகத்தை ஒரு தேவ பிள்ளை அனல் மூட்டவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ எப்படி என்று கேட்டா, Si on demande comment un enfant de Dieu pourrait ranimer ou recevoir cette onction, தேவனுடைய வசனத்தில் தான் அந்த அபிஷேகம் இருக்கு. cette onction se trouve dans la parole de Dieu. வார்த்தை தெய்வம் தான் அந்த அபிஷேகம். Dieu de la parole qui est cette onction. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது. David dit, lorsque je médite ta parole en moi, le feu brûlait. உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளே அபிஷேகத்தை அனல் மூட்டுகின்றது. Tes paroles raniment l'onction en moi. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது சத்தியமானது. Apôtre Jean dit, elle est véridique. ஆகவே அவருடைய அபிஷேகத்தை ஒருவன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அனல் மூட்ட முடியும்? Donc comment quelqu'un pourrait recevoir son onction ou ranimer son onction? அவன் தேவனுடைய வார்த்தையில் பல மணி நேரம் செலவழிக்க வேண்டும். Il faut qu'il passe des heures et des heures dans la parole de Dieu. 1000 பிரசங்கத்தை கேட்பதல்ல, Écoutez 1000 prédications, c'est pas ça. நீங்கள் தனிப்பட்ட விதமாய் தேவனுடைய வார்த்தையில் வளர வேண்டியது அவசியம். Il est nécessaire que vous grandissiez personnellement dans la vie, parole de Dieu. பிரசங்கமும் போதனைகளும் உங்களுக்கு உங்கள் வேதத்தை பார்க்க ஆசை மூட்ட, உங்களுக்கு ஒரு வாஞ்சையை உருவாக்க உதவி செய்கிறது. Les prédications et les enseignements vous permettent de vous donner le désir de regarder, pour que vous regardiez votre உங்க வேதத்தை நீங்கள் திறந்து வாசித்து பல மணி நேரம் தியானிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த சத்தியம்
உங்களை அழகாய் போதித்து நடத்த ஆரம்பிக்கும். Et si seulement vous prenez votre propre Bible, votre Bible personnelle, que cette vérité va vous permettre de vous rendre belle. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய தாக்கம் அவர்களுடைய தோற்றத்தில் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தாக்கம் இருக்கும். L'impact de ceux qui ont reçu l'onction de Saint-Esprit, ce n'est pas dans leur apparence, mais dans leur vie qu'il y a l'impact de Saint-Esprit. They impact lives. Ils vont impacter les அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையை தாக்கம் செய்வார்கள். Ils vont impacter la vie des autres. ஒரு பெரிய விடுதலையை மற்றவருடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்கள். Ils vont apporter une grande délivrance dans la vie des அவருடைய autres. பேச்சு, அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாம் மற்றவருடைய வாழ்க்கையை பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலாக மாற்றும். Leur façon de penser, leur démarche, leur façon de parler vont influencer la vie des autres. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் துன்மார்க்கனாக வாழ்வது எவ்வளவு பயங்கரம்! À quel point c'est terrible que le loin vive dans la méchanceté. உங்கள் தலையிலே அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. Sur votre tête il y a l'huile de l'onction qui est une couronne. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை போல பேசுங்கள். Parlez comme des gens ouins. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை போல நடவுங்கள். Marchez comme les gens ouins. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை போல திட்டங்களை செய்யுங்கள். Faites des plans comme des gens ouins. இந்த வார்த்தை அபிஷேகத்துக்கு சரியா இருக்குமான்னு யோசித்து பேசுங்க. Réfléchissez avant de parler, est-ce que cette parole correspond à mon onction? என் தலையில இருக்கிற இந்த கிரீடத்திற்கு நான் நடக்கிற பாதை சரியான்னு யோசித்து நடங்க. Marchez avant de réfléchissez avant de marcher, est-ce que ce chemin இந்த அபிஷேகத்திற்கு இந்த பழக்க வழக்கங்கள் தகுதியானதான்னு யோசித்து அந்த பழக்க வழக்கங்களில் ஈடுபடுங்க. Réfléchissez selon concernant vos attitudes et vos habitudes qui correspondent. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், l'onction l'huile de l'onction qui est une couronne. ஒவ்வொருவருடைய தலையிலும் இன்னைக்கு இருக்கிறது. Elle est sur la tête de chacun aujourd'hui. நான் அந்த அபிஷேகத்திற்கு உட்பட்டு வாழ விரும்பினால் அந்த கிரீடம் என் தலையிலிருந்து கீழே விழாது. Si je désire vivre en étant soumis à cette onction, cette couronne ne tombera pas de ma tête. முதல் நாள் பார்த்தோம். Nous avons vu le premier jour. ஆண்டவரே கிரீடத்தை கீழே தள்ளி அவமானப்படுத்தினார். Le Seigneur lui-même, il a jeté par terre la couronne, il l'a humilié. அப்படி என்றால் Si c'était le cas, நாம் சுமக்கிற கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம்! à quel point il est nécessaire de garder la couronne que nous பற்றிக்கொண்டிரு, portons. பற்றிக்கொண்டிரு. Saisis, attache-toi. அந்த அபிஷேகம் என்னும் தைலம் என்கிற கிரீடத்தை பற்றிக்கொண்டிரு. Attache-toi à l'huile de l'onction qui est la couronne. இந்த அபிஷேகம் தான் உன்னை முதலாவது ஒரு தேவ சாயலுக்கேற்ற மனுஷனாய் உருவாக்கும். C'est cette onction qui va te former selon à l'image de Dieu. முதல்ல அபிஷேகம் என்னை உருவாக்க வேண்டும். Premièrement, il faut que l'onction me forme moi-même. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே மற்றவர்களை உருவாக்குவதற்கு நம்முடைய மனம் போகாமல், Au lieu d'aller chercher à former les autres dès que nous avons reçu l'onction, அபிஷேகம் என்னை முதலாவது உருமாற்ற வேண்டும். il faut que l'onction change moi, mon apparence. அந்த அபிஷேகத்தை வைத்து என்னுடைய குணாதிசயங்களை நான் சீர்திருத்தம் பண்ண வேண்டும். Je dois mettre de la correction à moi, à mes caractéristiques grâce à cette அபிஷேகத்தை onction. வைத்து என்னுடைய நிர்வாகத்தை நான் சரி பண்ண வேண்டும். Et je dois corriger mon administration grâce à cette onction. தனிப்பட்ட வாழ்க்கையை முதலாவது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். எனக்கு முதல் பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். Dans ma vie personnelle, d'abord je dois m'édifier grâce à cette onction. எனக்கு இந்த அபிஷேகம் உதவி செய்யாத பட்சத்தில், Si cette onction ne m'aide pas moi, premièrement, உதவி செய்ய இடம் கொடாமல் போன பட்சத்தில், puisque je n'ai pas laissé place pour qu'elle m'aide, இந்த அபிஷேகத்தோடு மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய போக, avec cette onction on va essayer de faire le ministère we aux will autres. impart wrong spirit into the people. Et nous sommes en train de transférer un mauvais esprit, un faux esprit aux autres. தவறான ஆவியை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்தளித்து விடுவோம். Et nous allons partager un mauvais esprit aux autres. விசுவாசிகள் யார் தலையிலும் கை வைத்து ஜெபிக்க யோசித்து வையுங்கள். Les croyants, avant d'imposer la main sur quelqu'un, réfléchissez. மூப்பரான உடனே தலையில கை வைத்து ஜெபிக்கிறதுல உற்சாகமாயிடாதிருங்கள். Ne soyez pas enthousiastiques pour imposer la main sur les autres dès que vous êtes venu ancien diacre. கைகளை வைத்து ஜெபிப்பதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகமும் வாழ்க்கையும் நமக்கு தேவை. Et nous devons avoir une onction spéciale et une vie spéciale pour imposer et prier en imposant les mains.
அந்த வாழ்க்கை இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன்னு உடனே கை வைத்து ஜெபிப்பீர்கள் என்றால் you will impart your weakness unto them. உங்களுடைய பலவீனங்களை அவர்கள் மீது நீங்கள் பகிர்ந்தளித்து விடுவீர்கள். Si vous imposez ainsi les mains, vous allez partager, vous allez transférer votre faiblesse aux autres. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்குள்ள குணாதிசயம் துன்மார்க்கமா இருக்கு. Dans Saül qui est ouin, son caractéristique c'est la méchanceté. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினுடைய குணாதிசயம் வேறாக இருக்கிறது. Mais la nature de David qui est ouin, elle est différente. அபிஷேகமும் குணாதிசயமும் ஒன்று சேரும்போது மட்டும்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியும். Lorsque l'onction et la nature se correspondent, vous pouvez donner l'impact aux autres. Anointing without character will kill yourself and kill the people around you. L'onction sans bon caractère va vous tuer. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கவனமா இருக்க வேண்டும். Ceux qui sont ouins doivent faire très என் attention. வீடு எப்படி இருக்கு? Comment est ma maison? என் குடும்பம் எப்படி இருக்கு? Comment est ma famille? என் நிர்வாகம் எப்படி இருக்கு? Comment est mon என் administration? பொருளாதாரம் எப்படி இருக்கு? Comment sont mes என் finances? சாட்சி எப்படி இருக்கு? Comment est mon témoignage? என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? Comment sont mes paroles? என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? Comment sont mes pensées? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள இச்சை வராதுன்னு யார் சொன்னா? Qui a dit que l'ouin n'aurait pas de convoitise? அவன்தான் அதிக இச்சையில வாழ்றான் இப்ப பார்த்தா. Maintenant, si on voit, c'est lui qui vit beaucoup dans la convoitise. பலவீனம் வேறு, அபிஷேகம் வேறு. La faiblesse, c'est différent. Et l'onction, elle est différente. உங்களுடைய பலவீனத்தில் அந்த அபிஷேகத்தை வைத்து நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்ய இடம் கொடுக்க வேண்டும். Vous devez donner place à l'onction dans votre faiblesse pour vous former. அதனாலதான் வசனத்தை வாசிக்கிறோம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்து. C'est pour cela nous lisons dans la parole, une fois toi tu es guéri, guéris ton frère. இன்னும் அந்த அபிஷேகம் உன்னையே தாக்கலையே ஐயா. Et cette onction ne t'a pas encore impacté toi-même. அது உன்னை இன்னும் உருமாற்றவில்லையே. Il ne t'a pas changé, il n'a pas changé ton apparence. மைக்க கையில கடச்சோன ஃபயர். Dès qu'on a reçu le micro dans la main, on அது dit என்ன feu. ஃபயர்னா எனக்கும் தெரியும். Moi je ne comprends pas, c'est quoi ce feu? அந்நிய அக்கினியை பலிபீடத்தில் வரவழைப்பீர்கள் என்றால் தேவ கோபத்தை நீங்கள் எரிச்சல் மூட்டுவீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். Si vous faites venir sur l'autel le feu étranger, n'oubliez pas que vous allez enflammer la colère de Dieu. நாலு அந்நிய பாஷை தெரிஞ்சதனால நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நினைத்து உங்களை பெரிசாய் நினைக்காதிருங்கள். Ne vous considérez pas comme grand parce que vous parlez quatre mots en langue. சரிகமா படிச்சவன் சரிகமா பதனிசாவை அந்நிய பாஷையில விட்டு கலக்குறான். Celui qui a étudié la musique indienne, il dit les mots de cette musique. பிரெஞ்சு பேசுறவனுடைய அந்நிய பாஷை பாருங்க, ரெண்டு மூணு பிரெஞ்சு உள்ள இருக்கும். Et celui qui parle français, regardez, sans parler en langue, il y a des mots français là-dedans. எல்லா பாஷையும் முட்டை அடிக்க வேண்டித்தான். Donc on dit les mots de toutes les langues et on parle comme ça. இப்ப ஃபயர், இவங்களை பார்த்தா இப்ப ஃபயரா இருக்காங்க. Quand on les voit, ils sont dans le feu, ils sont அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை போல தோற்றம் இருக்கு, ஆனால் வாழ்க்கை இல்லை. Ils ont l'apparence des oins mais pas la vie. அநேக ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சறுக்கி கீழே விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம், பார்த்து விழிப்படைகிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்? அபிஷேகம் முக்கியம், அதோடு இணைந்தவர்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை மிகவும் அவசியம். Nous voyons beaucoup d'ouins qui glissaient, qui sont tombés. Qu'est-ce que nous en déduisons en voyant leur vie? L'onction est important lorsqu'elle est unie avec le bon caractère. அபிஷேகம் உங்க தலையில் வரும் பொழுது, lorsque l'onction vient sur votre tête, பலவீனத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். Elle va commencer à dévoiler votre faiblesse. It will expose your weakness. Elle va exposer votre faiblesse. அதை நீங்கள் அழகாய் புரிந்து தெரிந்து, இங்க நான் பலவீனமா இருக்கிறேன், vous la comprenez bien. இங்க நான் குறைச்சலா இருக்கிறேன், Dans cet aspect je suis faible, je suis en manque. கொஞ்சம் குறைவு இருக்கு. Dans mon cœur, dans cette partie, il y a un petit manque. தனிப்பட்ட விதமாய் அமர்ந்து உங்களை பரிசோதிக்க உங்களுக்கு இடம் கொடுங்கள். Laissez-vous place pour vous asseoir seul afin de vous examiner. தாவீதினிடத்தில் மிக முக்கியமாக இருந்த ஒரு குணாதிசயம் அவனுடைய அபிஷேகத்திற்கு, un caractère crucial chez David pour son onction. அவன் சொல்லுவான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Il disait, qui est-ce qui se rend compte de ses fautes? Who will admit his own mistakes? Qui va admettre ses தன் பிழைகளை உணர்கிறவன் தான் ஐயா
பெற்ற அபிஷேகத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறான். Seul celui qui admet ses fautes, qu'il vit selon l'onction qu'il a reçue. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாயிருக்கும். Le cœur de celui qui est ouant, elle est brisée, il est oppressé. ஆண்டவருக்கு முன்னாடி போகும் பொழுது Quand il va devant le Seigneur, பிழை செய்கிற ஆண்டவரே, Seigneur, je fais des fautes, yes, I Seigneur. am broken, Lord. Oui, je suis brisé, Seigneur. நானும் ஒரு பலவீனமான பாண்டம் ஆண்டவரே, Moi aussi, je suis un vase faible, Seigneur. உணர்றேன், என்ன மன்னிங்க. Seigneur, je me rends compte, pardonne-moi. உணர்வுள்ள இருதயம் Un cœur de conviction, ஒரு தேவ பிள்ளை கிட்ட இருந்துச்சுன்னா, s'il a auprès de... அபிஷேகமும் உணர்வுள்ள இருதயமும் உங்களை எட்டாத உயரத்திலே உயர்த்தி வச்சு. Si un enfant de Dieu, il a un cœur de conviction, l'onction et le caractère vont vous emmener plus haut. ஆனா மனசாட்சியில சூடுண்டவர்கள் என்று தீத்துவிலே தீமோத்தேயு எழுதுகிறார். Et il dit, Paul écrivait à titre ceux qui sont impactés dans leur conscience. மனசாட்சி செத்து போச்சு. Et la conscience est morte. செய்யறது பிழைன்னு உணர முடியல. On n'arrive pas à se rendre compte qu'on fait une erreur. தவறுன்னு உணர முடியல. On ne se rend pas compte qu'on fait une erreur. பிழைனே விளங்கிக்க முடியல. Il n'arrive pas à comprendre que ce qu'il fait c'est une faute. மற்றவர்கள் செய்யறதெல்லாம் அவனுக்கு பிழையா தெரியுது. Les fautes des autres, il les voit. ஆனால் அவன் வாழ்க்கையில அது நடக்குதுன்றது அவனால விளங்க முடியல. Mais il n'arrive pas à comprendre que dans sa vie il y a ces fautes qui sont là. என்ன பிரச்சனை? Quel est le He problème? has character problem. Le problème de caractère, il en a. Mindல problem. Il a des problèmes dans la pensée. சுபாவத்துல problem. Dans la nature, il a des problèmes. ரோமர் 2 அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை பாருங்க. Regardez Romains 2 verset 1 à 3. ரோமருக்கு நிருபம் எழுதின நிருபக்காரன் அழகா எச்சரிக்கிறான். L'auteur des Romains est averti très clairement. வாசிப்போம் ரோமர் 2, 1, 2, 3. Romains 2 verset 1, 2, 3. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி. எல்லாரும் சத்தமிட்டு சொல்லுங்க. Dites tous fort. இத ஒரு ரைமிங்ல பாஸ்டர் சுரேஷ் தான் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுவார். நீ யாரானாலும், Peu importe qui tu es, நீ யாரா இருந்தா என்ன, peu importe qui tu es, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ, que tu sois ouant, நீ அபிஷேகமே பெறாதவனோ, ou que tu n'aies pas reçu du tout கிருபை l'onction, பெற்றவனோ, ou que tu as reçu la grâce, கிருபையே இல்லாதவனோ, ou que tu n'as pas du tout நீ la grâce, யாரானாலும் சரி, qui que tu sois, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, இதுதான் ஜாலியா இருக்கும். நீ எதை மற்றவங்க வாழ்க்கையில குற்றமாய் தீர்க்கிறாயோ, ce dont tu accuses les autres, அவைகளையே நீயே செய்கிறபடியால் முடிஞ்சிச்சு. parce que toi-même tu les fais. அத நீயே, இப்ப அது தெரியலையே. Ça, on le voit pas. நானும் அதை தான் செய்யறேங்கிறத, Moi-même, je fais la même chose. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனால உணர முடியலையே. அதுதான் உணர்வில்லாத இருதயம். C'est toi, il n'arrive pas à se rendre compte. C'est ça, le cœur sans conviction. மற்றவங்க வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது அதை குற்றமாய் தீர்க்கிற உனக்கு அது உன் வாழ்க்கையில நடக்குது என்பதை உணர முடியலையே. Et toi qui accuses, condamnes les autres lorsque ces choses existent dans la vie des autres, dangerous. C'est dangereux. That is dangerous. C'est dangereux. அது நீயே செய்கிறபடியினால், puisque toi-même tu les fais, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்ப்பு, le jugement que tu portes aux autres, உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னைத்தானே நீ மறுபடியும் குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு, கவனிங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கையை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சத்தத்தோடு ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா comme jamais. இப்படி தன்னுடைய பிழைகளை உணராம மற்றவர்களுடைய பிழைகளை பார்க்கக்கூடிய உணர்வற்ற இருதயம் ஒருவனுக்கு இருக்குமானால், si quelqu'un a un cœur sans conviction pour ne pas se rendre compte de ses propres fautes, போகிற நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குமா? le jugement qu'il va recevoir, elle va être selon la vérité.
ஆகவே முதலாவது ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு Donc, premièrement, lorsqu'une personne est toi, அவன் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய போகக்கூடாது. அவன் தனக்குத்தானே முதல்ல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். il ne faut pas qu'il aille faire le ministère aux autres, il doit commencer à faire le ministère pour soi-même. இந்த அபிஷேகம் முதல்ல என்னுடைய வார்த்தைகளை, என் பேச்சை, என் சுபாவத்தை, என் ஒழுக்கத்தை, என் மரியாதையை, Que cette onction, mon caractère, ma nature, mon respect, mon honneur. கேரக்டர் இல்லாம நீங்க எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. Et sans caractère, si vous prophétisez autant que vous voulez, mais ça ne sert à rien. கேரக்டர் இல்லாம நீங்கள் எவ்வளவுதான் வசனங்களை அறிந்திருந்தாலும் Sans caractère, même si vous connaissez beaucoup de versets, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. c'est utile à rien. அன்பை குறித்து வேதம் சொல்லுது. La Bible dit à propos de l'amour. ஒருவனுக்கு அன்பு இல்லாவிட்டால் Si quelqu'un n'a pas d'amour, அவன் வரங்களை உடையவனாய் இருந்தாலும் même s'il possède des dons, எங்களும் சத்தமிடுகிற ஓசையைப் போல ஒன்றுக்கும் உதவாத ஒரு சத்தமிடுகிறவனைப் போல தான் இருப்பான். il sera comme de l'airain qui fait du bruit, qui ne sert à rien. நீங்கள் 36வது வருஷத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும், எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே வாஞ்சையா இருப்பீங்க என்று சொன்னால், Si vous désirez en vous-même en cette 36e année, இன்னைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், si vous voulez créer un impact grâce à l'onction que vous avez reçue, la décision que vous devez prendre நான் dès முதல்ல ce soir, எனக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். d'abord je dois commencer à faire le ministère pour moi-même. போன்ல எல்லாரோடும் பேசி நீங்க தரிசனம் பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி Et vous parlez au téléphone à tout le monde, vous voyez des visions, vous prophétisez vous-même. நீங்க சொப்பனக்காரி, Ou songeur. நீங்க ஒரு சொப்பனக்காரன். Vous êtes une songeuse, songeur. எங்க சர்ச்சில் ஒரு 4 சொப்பனம் பார்க்குற லூஸ் இருக்கும். Dans notre église, il y aura 4 fous qui voient des அது visions. என்னத்தையும் பார்த்துட்டு என்னத்தை தூங்குனுச்சோ நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு சொப்பனம் வரும். On ne sait pas qu'est-ce qu'il a regardé avant de dormir, il va recevoir un நான் songe. சொப்பனத்தை எதிர்த்து சொல்லல, சொப்பனத்தின் மூலம் தேவன் இன்றும் பேசுகிறார். Je ne suis pas contre le songe, parce que Dieu parle ஆனால் même encore aujourd'hui. சொப்பனத்திலே dans les songes. வாழ்ற சிலர் இருக்கிறார்கள். Mais il y a certains qui vivent que dans les songes. உடனே இவங்க ஒரு 4 பேருக்கு போன் போட்டு Ils vont téléphoner 4 இந்த personnes. மேகத்துக்கு என்ன அர்த்தம், C'est quoi la signification de la இந்த nuée? குதிரைக்கு என்ன அர்த்தம், C'est quoi la signification de cheval? அவன் வந்ததுக்கு ஐயோ நம்ம Le corbeau est கடிச்சிட்டாங்களே, venu. இப்ப நம்ம சொல்லாம வச்சிட்டாலும் நம்ம மதிப்பு இறங்கிருமே. Si on le dit இவனும் pas, மேகத்துக்கு ஒரு 4 விளக்கம், குதிரைக்கு ஒரு 3 விளக்கம், இல்லாத ஒன்றை சொல்லி si on ne dit pas l'explication, on va perdre son respect. அவனும் Il va raconter குழம்பி, les இவளும் explications pour chaque குழம்பி. chose. Lui, il s'est confus comme la personne qui a demandé. ஏன் இவன் சொல்லக்கூடாது, பாஸ்டர்ட்ட போய் நேரா கேள, Pourquoi il n'aurait pas dû demander? ஏன்னா On va demander எங்ககிட்ட à pasteur வந்தா directement. ஏதையோ நினைச்சிட்டு தூங்கி இருப்ப, போய் தூங்கு. S'ils viennent auprès de nous, on va dire, bah, tu as dû penser, சொல்லிருப்போம் tu நாங்க. as dormi. அதனால இப்ப இவங்களுக்கு சுவாரஸ்யமா வேணும் விளக்கம். Donc ils veulent une explication intéressante. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், Le Seigneur m'a dit. கர்த்தர் என்ன பத்தி உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்னார். Le Seigneur m'a dit à propos de ta famille. இது உங்க வேலையே இல்லையே. Et ça, c'est pas votre travail. தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியனை வைத்திருக்கிறார். Dieu a établi un serviteur pour vous. தேவ சத்தம் அவர் மூலம் உங்களுக்கு தொனிக்கட்டும். Que la voix de Dieu se retentisse அப்படி via eux. உங்களுக்கு pour வேற குடும்பத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு வந்தா உங்க மேய்ப்பன் கிட்ட போய் சொல்லுங்க. vous. Si vous avez reçu une révélation concernant notre famille, allez raconter à votre அதை pasteur. எப்படி சொல்லணும் என்று சொல்லுவார். Lui, il vous dira comment il faut le raconter. இதை விட்டு சொப்பனத்திற்கு தீர்க்க தரிசனங்களை சொல்ல வெளிக்கிட்டீங்க என்று சொன்னால், Et à part ça, si vous commencez à dire les prophéties et des songes, உங்களை அது பாதிக்க ஆரம்பிக்கும். cela va commencer à vous impacter. It will affect you. நீங்க முதல்ல உங்களை சரி பண்ணுங்க. D'abord, corrigez-vous. உங்க குடும்பத்தை சரி பண்ணுங்க. D'abord, corrigez votre famille. உங்க பிள்ளைகளை சரி பண்ணுங்க. Corrigez vos enfants d'abord. உங்க குணாதிசயங்களை சரி பண்ணுங்க. Corrigez vos caractéristiques. அபிஷேகத்தில் ஒரு நிலையை நீங்கள் அடையும் பொழுது Lorsque vous atteindrez un état dans ஆண்டவரே உங்களை வழி நடத்துவார். le Seigneur lui-même il va vous அப்பொழுது guider. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். Alors votre coupe débordera. முதல்ல உங்க பாத்திரம் நிரம்பணும், அதுக்கு பிறகுதான் வழியணும். வழிஞ்சாதான் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகும். Il faut que votre coupe se remplisse d'abord, c'est après qu'elle pourra déborder. Si elle déborde seulement, elle pourra être bénédiction aux autres. அதற்கு இடையில ஒருவன் எண்ணெயை கேட்க வந்தால் சொல்லு, விற்கிறவனிடத்தில் போய் வாங்கிக்கொள். Au milieu de cela, si quelqu'un vient demander de l'huile, dites-leur, va acheter à ceux qui en vendent. அவன் முழங்காலே போட்டு ஜெபம் பண்ண மாட்டான், Il ne met pas à genoux pour prier. பைபிளே படிக்க மாட்டான், Il ne lit pas du tout la Bible. ஆனா
ஆனா அவனுக்கு வெளிப்பாடு வேணும். Mais il veut la révélation. அந்த வெளிப்பாடை நீ சொல்லுவே. Toi, tu vas dire cette révélation. உன் பேரு கெட்டற கூடாது பாரு. Pour ne pas gâter ton nom, non? ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிடணும் பாருங்களேன். Il faut garder le standard au même niveau. இத பத்தி ஒன்னும் சொல்லலன்னு சொன்னா அவங்க உன்னை தப்பா நினைப்பாங்க தானே. Si toi tu dis que le Seigneur m'a rien dit, ils vont prendre mal. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதுங்க. Ne dites pas tout ce que vous pensez dans votre bouche. மனதில் யூகித்தவைகளை எல்லாம் தீர்க்கதரிசனங்களாய் சொன்னால், si on dit toutes les choses en tant que prophétie, toutes les choses que nous imaginons, அதற்கான ஆக்கினை தீர்ப்பை நீங்கள் அடைவீர்கள் என்பதை மறவாதிருங்கள். n'oubliez pas que vous aurez la condamnation qui va avec. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. Alléluia plus fort en levant les deux mains. இதலே கண்டுபிடிச்சிட்டேன் யார் அதுன்னு. J'ai découvert qui c'est. கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்கள். Vous devez faire attention. தனிப்பட்ட ஜெப நேரம் உங்களுக்கு இருக்கா? Est-ce que vous avez un temps de prière individuel? பைபிள் படிக்கிற நேரம் உங்களுக்கு இருக்கா? Est-ce que vous avez un temps de lecture de la Bible? ஆண்டவரோடு உறவாடுற அனுபவம் இருக்கா Est-ce que உங்களுக்கு? vous avez l'expérience d'avoir une relation avec le Seigneur? கூட்டத்தோடு கூட்டமா அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் ஓ ரபா ஹபா அது வேற. Dans la foule on dit alléluia en parlant langue. Non, c'est pas ça, c'est différent. தனிப்பட்ட விதத்துல நீங்க அமர்ந்து பரிசுத்தாவியில நிரம்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குதா? Est-ce que vous avez l'expérience de rester personnellement et d'être rempli par le Saint-Esprit? பத்மு தீவில கொண்டு போய் உன்னை விட்டாலும் நீ அங்கே ஆவிக்குள் ஆவாயா? Si même si on te laisse dans l'île de Patmos, est-ce que tu vas être rempli de l'esprit? Then you come out. Then you pray for the people. Après tu sors et pries pour les autres. Then you prophesy. Après tu prophétises. Then you do the deliverance. Après tu fais le ministère de la délivrance. Then you teach. Après tu enseignes. ஆயத்தப்படாம உங்களை நீங்க செதுக்கி உருவாக்காம அந்த அபிஷேகத்தின் பரவசத்துல நீங்கள் போய் ஊழியம் செய்ய இறங்குனீங்கன்னா வஸ்திரமெல்லாம் உருகி அவமானப்பட்டு தான் வருவீங்க. Sans se préparer, sans se corriger, si vous allez partir dans l'allégresse, vous allez rentrer en étant avec nudité, avec des vêtements arrachés, humiliés. பிசாசு பயங்கரமானது. Le diable est terrible. Don't play. Ne jouez pas. அதுவும் விசுவாசித்து தேவனுக்கு நடுங்குகிறதுன்னு முதல் நாள் படித்தோம். Le premier jour nous avons appris, lui aussi il croit, il tremble. வாழ்க்கையை சீர்படுத்தாம அந்த பிசாசை போய் தொட்டிங்கண்டா, sans se corriger sa vie et que vous allez toucher ce you diable, will be in trouble. vous serez en trouble. You will be in trouble. Vous allez être en trouble. Be careful to build yourself first. Soyez prudent pour bâtir votre. To build yourself first. Bâtissez-vous d'abord. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Serrez la main à côté. பரிசுத்தாவின் அபிஷேகம் l'onction de Saint-Esprit. மற்றவர்களுக்கு அல்ல. Ce n'est pas pour les autres. உனக்கு. C'est pour toi-même. கையை உயர்த்தி அல்லேலூயா. Alléluia en levant la main. நம்மள லைஃபை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, si on a mis de l'ordre dans sa vie, ஒரே ஒரு வார்த்தை அநேகரை விடுதலையாக்கும். une seule parole délivrera plusieurs. ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் முழு குடும்பத்தை விடுதலையாக்கிடும். une seule prophétie va délivrer la ஒரே famille. ஒரு பிரசங்கம் 3000களை ரட்சிக்க கூடும். une seule prédication pourrait sauver 3000. Life bring the impact on your message and your ministry. La vie apportera l'impact dans votre ministère et dans votre message. லைஃப் சரியில்லைண்டா நீ கத்திக்கிட்டே இருப்ப. Si ta vie n'est pas bonne, tu es en train de crier seulement. புருஷன் சொல்றான் ஏண்டி கத்தற? Le mari va dire pourquoi tu cries? ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். Non, l'Esprit Saint est en train de descendre. காலையிலும் ஜெபத்திலும் கத்தற. Même dans la prière le matin tu cries. வாழ்க்கையிலும் கத்தற. Même dans la vie tu cries. எப்படி அமைதியா இருப்ப? Quand est-ce que tu vas rester calme? என் ஜெபத்தை நீங்க அசட்ட பண்றீங்களா? Non, vous méprisez ma prière. கத்தி ஜெபிக்கிற நீ அல்ல சாந்தமாவல இருக்கணும் வீட்ல. Toi qui pries en criant, tu dois être douce dans la maison. நீடிய பொறுமை இருக்கணும்ல உன்கிட்ட. Tu dois avoir la longue patience. ஜெபத்திலும் கத்தற. Même dans la prière tu cries. நார்மலா இருக்கும்போதும் கத்தற. Même quand tu es normal tu cries. நான் தப்பு செய்யலனாலும் கத்தற. Même quand je ne fais pas de faute tu cries. தப்பு செஞ்சாலும் கத்தற. Même quand je fais des fautes tu cries aussi. சில லேடிஸ் பாக்குறீங்க என் புருஷனை பத்தி எதுவும் பேச மாட்டீங்களா? Certaines femmes vous me regardez, pourquoi vous ne parlez pas de mon இதோ mari? வருகிறேன் இதோ வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன். J'arrive rapidement. சில லேடிஸ் ஆண்டியா t'es là toi. எல்லா பிரசங்கியாருக்கும் இந்த லேடிஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? À tous les prédicateurs vous parlez que des femmes. இவரு Lui மைக்க கையில கொடுத்தா எல்லோரும் கூடியே. quand on donne le micro il dit tous ensemble. டை கட்டினத பார்த்தா கோட்டை போட்டத பார்த்தா இவரு மாதிரி ஒரு ஜென்டில்மேன். Quand on voit la cravate et la veste on dirait un gentleman. ரிமோட் பறக்குது.
La télécommande s'envole, கெட்ட வார்த்தை வருது. les gros mots sortent. நீ இலங்கைக்கு திரும்பி போய் தொலையண்டி Rentre au Sri Lanka. அப்படின்னு வருது. Et ces mots arrivent. சிலர் சொல்ல முடியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. Certains, vous n'arrivez pas à le dire, mais vous dites. சில பொம்பளைகளை அடிக்கிறீங்க. Certains, vous frappez les femmes. ஆனா ஊழியத்தை கையில இருந்து யாராவது புடிங்கிருவாங்கன்ட்டு உன் மனைவியோட பேசலாம். Pour qu'on va arracher votre ministère, on va reprendre le ministère. நாடகம் நடித்து தான் இன்னைக்கு சபையில குடும்பங்கள் நடக்குது. Aujourd'hui dans l'église, les familles sont là en train de faire semblant. பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Le Saint-Esprit est en train de regarder tout. நீங்க உங்க தலையிலே பெற்றிருக்கிற கிரீடம், அபிஷேகம், தைலம் என்னும் கிரீடம், அந்த கிரீடம் உங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டும். L'onction, l'huile de l'onction qui est la couronne que vous avez reçue, elle doit dominer sur vous et vous faire marcher. கை உயர்த்தி பாடுவோமா? ஆளுகை செய்யும். On va lever les mains et chanter. ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கை உயர்த்தி பாடுவோமா? Levons les mains. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கை உயர்த்தி ஆவியானவரே என் ஆற்றல் ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் என் நினைவெல்லாம் உமதாகதோ, பேச்செல்லாம் உமதாகணும். என் வாழ்க்கையிலே நினைவெல்லாம் உமதாகணும். என் பேச்செல்லாம் நாள் முழுது வழி நடத்து. ஓ பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் பலியாய் தந்தே பரிசுத்த ஆனவர்